ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே கீரைன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா கீரையுமே எந்த வகையான கீரை நம்ம சாப்பிட்டாலுமே அது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குதுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மூலிகை பொருளாக கூட இருக்குன்னு சொல்கிறோம். இது நமக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதமாக இந்த முருங்கைக்கீரை நமக்கு இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கும், அதை நம்ம சாப்பிட்றதுக்கு சலுப்பட்டுட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை இப்போ மாறிட்டுருக்கு. அந்த நிலைமை நம்ம மாற்றணும். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 டைம்னாச்சும் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னும் நிறைய தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா உடம்புக்கு என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் நமக்கு கொடுக்குது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது உடனடி தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு பார்த்திங்கன்னா உடலுக்கு உடனடி ஆற்றலை தருவதோடு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கும்போது நமக்கு அதிகரிக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடும்போது நம்மளோட ரத்த சோகை தடுப்பு குறையுதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட உடம்புல அதிகரிக்க செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடை குறைக்க நினைக்கிறவங்க டெய்லியும் முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடும்போது நம்மளோட எடை படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்புகள் அதிகமாக பலப்படும். ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிங்கன்னா எலும்புகள் பலப்படுங்க. செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரை சூப் குடிச்சிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக நமக்கு வெளியேறும். குறிப்பாக சொல்லணும்னா பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இரத்த சோகை தடுக்கக்கூடிய பண்புகளில் இந்த முருங்கைக்கீரையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட அளவை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல் போன்ற நோய் தொற்றுக்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை தூண்டி கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கவும் இது பெரிதும் பயன்படுறதா சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த முருங்கை சூப்புக்கு இருக்குங்க. நார்ச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான கோளாறுகள் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பாலூட்டு தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்க முருங்கைக்கீரை சூப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி அனைத்து இடங்கள்லையுமே முருங்கை மரம், முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைப்பூவு இது மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தது வழக்கமாக இருந்துச்சுங்க. கல்யாண சமையலில் கூட முருங்கைக்கீரையை பயன்படுத்திட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. அது காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. முருங்கை இலைகளில் இருந்து அதனோட பூவு, காய், விதை, வேறு, பட்டை, பிசினு என அடிபாகம் அனைத்துமே மருத்துவ பொக்கிஷங்களை அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இதில் அதிக அளவில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், காப்பர், ஜிங்கு, வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கார்போஹைட்ரேட் இன்னும் நிறைய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இதில் அதிகமாகவே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடித்தா நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முருங்கை சூப்பில் நலம் தரக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குதாங்க. நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமை பெற செய்து நோய் பாதிப்புகள் வரவிடாமல் இது தடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளோட உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டி கலோரிகளை வேகமாக கரைச்சி உடல் பருமனையும் குறைக்க இந்த முருங்கை சூப்பு உதவுதாங்க.
நம்மளோட உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சிருக்க விரும்புவங்க பார்த்திங்கன்னா இந்த முருங்கை சூப்பு ஒரு சிறந்த உணவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட கொழுப்பு அளவை குறைக்கிறதுல சிறந்த பங்களிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். தொண்டை வலி, சளி பாதிப்பு, செரிமான பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் இது மாதிரி பிரச்சனைகளுக்கும் கூட இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். இந்த முருங்கை இலையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா நீரிழிவு மற்றும் சரும பாதுகாப்புக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செஞ்சு இரத்த சோகையை தடுக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை கூட குணப்படுத்தும் தன்மை இதற்கு இருக்காங்க. இளம் தாய்மார்களுக்கும் சரி, தாய்ப்பால் சுரக்கக்கூடியது அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்த உணவாக இந்த முருங்கைக்கீரை சூப்பு இருக்குமாங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா நோய் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த முருங்கை இலையில் கிடைக்கக்கூடிய சூப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த முருங்கைக்கீரையில் தயாரிக்கக்கூடிய சூப் பார்த்திங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. மலச்சிக்கலையும் நீக்கும். நம்மளோட இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்காங்க. கை கால் வலிகளை போக்கக்கூடியதாக இருக்குது. இரும்புச்சத்து, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு நீர் நிறைந்த ஆதாரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பை தினமும் அல்லது வாரத்திற்கு 2 முறையாச்சும் குடிக்கிறது பல நோய்களை தடுக்க உதவுவதாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பில் வைட்டமின் கே, கால்சியம் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் வலிமை அடையுதாங்க. நம்மளோட எலும்புகளோட வளர்ச்சிக்கும் அடர்த்திக்கும் மிக முக்கிய பங்காக இது வகிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட கை கால் முறிவின் போது முருங்கைக்கீரை சூப்பை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு மருத்துவர் கூட சொல்லியிருக்காங்க. முருங்கை இலை சாறில் ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் இது உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பை எடுத்து சாப்பிட்றது மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்குமாங்க. உடலும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்கக்கூடியதாக இருக்குது. முருங்கை சூப்பு எடுத்து சாப்பிட்றது மூலம் வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்பட்டு பசியை கட்டுப்படுத்த உதவுதாங்க. இதனால் உடல் எடையும் நமக்கு சீராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படக்கூடிய அஜீரணத்தையும் இது சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்குமாங்க. நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் மற்றும் மலச்சிக்கலையும் இது போக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது. முருங்கை சூப்பில் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க. இதனால் நம்மளோட இரத்த சோகையை குணப்படுத்தும் தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா முருங்கை சூப்பை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவரோட ஆலோசனைப்படி இரும்பு சத்து குறைபாடு இருக்கவங்க முருங்கைக்கீரை சூப்பை எடுத்து சாப்பிட்றது மூலம் இரத்த சோகையை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலும் வலிமை பெறக்கூடியதாக இருக்குது. அறிவாற்றல் மற்றும் மூளை செயல்பாட்டையும் இது மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை சூப்பில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு பலத்தையும் அளிக்குதாங்க. நம்மளோட உடலில் தொற்றுக்கள் ஏற்படும் போது முருங்கை சூப்பு சாப்பிடும்போது உடலை நீர்ச்சத்து குறையாமல் வச்சிருக்க உதவுமாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து முருங்கை சூப்பு எடுத்து நம்ம சாப்பிடும்போது சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கை சூப்புக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கை சூப்பை வாரம் ஒரு நாளாச்சும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகள் மூலம் முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது, யாரெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சூப்பை சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்னென்ன, முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்றதுனால எந்தெந்த பாகங்கள்லாம் வலிமை பெறும், எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கேன்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.